Good morning, students. I hope all of you are safe during this pandemic situation. இந்த டைமில் எல்லோரும் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்டடீஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம ஃபிசிக்ஸில் 11th ஸ்டாண்டர்டில் கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் டு பி கோயிங் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன். How we are derive this equation in the kinematic equation of straight line. இப்போ அது ஆங்கிளாக மாறும்போது அந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். This we have to study kinematic equation in a straight line. Now let us see angle. அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா degrees and radians அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Let us example, one object is goes to A to B. The displacement is called S. ஒரு ஆப்ஜெக்ட் ஏலேருந்து பிக்கு போகுது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது அது அந்த ஆப்ஜெக்ட் கடந்த தூரம் நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். இது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஆப்ஜெக்ட் இஸ் மூவ் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுக்கு நம்ம ஈக்குவேஷன்லாம் கூட பார்த்தோம். 3 ஈக்குவேஷன் பார்த்தோம். என்னென்ன ஈக்குவேஷன் பார்த்தோம்? V is equal to U plus AT, velocity equation. Next, S is equal to ut plus of at square. V square is equal to u square plus 2as. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பிளேனில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சர்க்கிளாக இருக்கிற ஏரியாவில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதோட கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அந்த ஆங்கிள் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸில் சொல்ல போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு பாய் இந்தமாரி ஒரு கிரவுண்டில் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறார். இஸ் கோ அண்ட் அரவுண்ட் த கிரவுண்ட் அண்ட் ரீச் த சேம் பிளேஸ். நம்ம அவர் கிளம்பும்போது பார்க்குறோம், அவர் அந்த இடத்துல இருக்கும்போது பார்க்குறோம், அவர் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதே இடத்துல நின்றுறார். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட்? 0. ஏன்? அவர் எங்கே தொடங்கினாரோ அங்கேயே நின்ட்டார். அவர் எவ்வளோ தூரம் போனாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதே இடத்துல தான் இருக்கார். அப்போ அவர் ட்ராவல் பண்ணவே இல்லையா? இல்லை, மூவ் பண்ணியிருக்காரு. சர்க்குலரில் மூவ் பண்ணும்போது இஸ் ரீச் த சேம் பொசிஷன், த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. அப்போ அந்த ஆங்கிளில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக போகும்போது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போனீங்க, then you can easily calculate it about the distance. But the object is to be moved circle. சார், சர்க்கிள் எதெல்லாம் ரொட்டேட் ஆகுது? ஐயோ, நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. எர்த் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகுது. நம்ம பிளானட் எலிப்டிக்கல் ஆர்பிட் ரொட்டேட் ஆகுது. நீங்கள் வீட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம். நம்ம சர்க்கிள் எது ரொட்டேட் ஆகுது நமக்கே நிறைய தெரியும். இது எல்லாமே சர்க்கிள் ரொட்டேட் ஆகும்போது அப்போ நம்ம அதோட ஈக்குவேஷன்ஸ், அதோட ஆங்கிள்லாம் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் என்னென்னு தான் நம்ம இந்த லெசனில், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். Now let us study 1 radian. அது என்ன சார் ரேடியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிகிரிஸ் அண்ட் ரேடியன்ஸ். அப்போ ரேடியன், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சர்க்கிளில் மூவ் ஆகுது. அதோட சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் எடுக்கிறோம். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். எடுக்கும்போது அந்த ஆங்கிள் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுத்துக்கான ஆங்கிள் தீட்டா. அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறோம். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு அதை நம்ம சொல்கிறோம் ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் நம்ம ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 ரேடியன். அப்போது ஒரு பர்டிகுலர் 2 ஆங்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு சர்க்கிளில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது 2 ஆங்கிள் எடுத்துக்கிறோம். அதை நம்ம சொல்கிறோம் 1 ரேடியன் ஆர் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தீட்டான்றது நீங்கள் லோயர் செக்ஷனில் படிச்சிருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் வருது தீட்டா? ஆங்கிளில் வருது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா லோயர் செக்ஷனில் 60 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு லோயர் செக்ஷனில் வரும். இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 ரேடியன் பிகாஸ் இஸ் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் ஏ சர்க்குலர். ஸோ இப்போ நம்ம 1 ரேடியன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். 1 ரேடியன் இஸ் ஆங்கிள் சப்டெண்டட். ஆங்கிள் போட்டிருக்காங்களா? ஆங்கிள் சப்டெண்டட்
at the center of a circle. At the center of a circle. Angle subtended at the center of a circle by an arc. ஸோ நீங்கள் ஸ்வீப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்வீப்னா கட் பண்ணீங்கன்னா ஆர்க் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வாட் இஸ் ஆர்? ரேடியஸ். அப்போ இந்த சப்டெண்டட் ஆர்க்குகளோட லென்த்தும் ரேடியஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதுதான் நம்ம 1 ரேடியன் அப்படின்றோம். I remember this is define 1 radian. This is 2 mark question, very important. Angle subtended at the center of a circle by an arc that is equal to length to the radius of the circle. So in the angle theta, இந்த ரேடியஸ்ன்றது சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை நம்ம சொல்லும்போது 360 டிகிரி. ஏன் 360 டிகிரி சொல்கிறாங்க? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி தான். 360 டிகிரி அதுதான் ஒரு சர்க்கிள். இதை 4 குவாட்ரண்ட்டாக நீங்கள் பிரிக்கலாம். 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி 90 டிகிரி. இந்த 4 90 டிகிரி சேர்ந்தது தான் அது 360 டிகிரி. இந்த சர்க்கிளில் ஸ்ட்ரைட் லைனில் நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது 180 டிகிரி. சர்க்கிள் ஸ்ட்ரைட் லைன் பிரிக்கிறீங்க, பாதியை பிரிக்கிறீங்க. செமி சர்க்கிள் அப்போ மேலே 180 டிகிரி கீழே 180 டிகிரி. அதையும் நீங்கள் பாதியாக பிரிச்சிங்கன்னா 90 டிகிரி. அப்போது 360 degree is equal to 2 pi radian because pi is equal to 180. நம்ம பேசிக்கில் படிச்சது. ஸோ 1 radian is equal to 180 by pi degrees. 1 radian இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருதுமா டிகிரீஸில்? 180 by pi எவ்வளோ? பையோட வேல்யூ எவ்வளோ? 3.14. நீங்கள் 22/7 சொல்லுவீங்க 10th வரைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம 3.14 படிக்கிறோம். ஸோ 57.27 டிகிரி 1 radian வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் முதல்ல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஈக்குவேஷன் போகும்போது அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்ன்றோம். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து சர்க்கிளில் மூவ் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? தீட்டா ஆர் ரேடியன் அப்படின்றோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 radian. We can calculate or define 1 radian is center of the circle by an arc equal to length of the radius of the circle. So 360 degree is equal to 2 pi radian. 1 radian is equal to 180 by pi. ஏன்னா 362 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வரும் 180 by pi டிகிரி. 1 radian 57.27 degrees. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன பார்த்தோம்? நம்ம ஆர்டினரி டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்? ஒன் ஆப்ஜெக்ட் ஒன் பிளேஸ் கோஸ் டு அனதர் பிளேஸ், அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இதே ஆப்ஜெக்ட் சர்க்குலரில் ரொட்டேட் ஆகும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோமா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட சிம்பிள் வந்து தீட்டா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டோட சிம்பிள் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் த ஆங்குலர் displacement? The angle described particular axis rotation given time is called angular displacement. The angular described particular about the axis of rotation. ஒரு அச்சு, ஆக்சிஸ்னா ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு அச்சை வச்சு இந்த என்ன ஆகுது? ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. அதை நம்ம ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்றோம். இப்போ 2 சப்டெண்டட் ஆர்க் எடுத்துக்கிறாங்க. R1 R2 ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதோட வெலாசிட்டி V1 V2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஏபின்ற 2 பாயிண்டில் எடுக்கும்போது அதோட ஆங்கிள் வந்து நம்ம வருது தீட்டா. அப்போது ஆங்கிள் ஆஃப் ஏஓபி வந்து தீட்டா. தீட்டான்றது எதோட சிம்பிள் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன், யூ ஆர் ஸ்டடிட் இன் 9th ஸ்டாண்டர்ட் பேசிக் வெலாசிட்டி ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நம்ம லாஸ்ட் செஷன்லாம் கூட பார்த்துருக்கோம், 9th படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ 9th படிக்காததெல்லாம் இப்போ ரிட்டர்ன் வருது. என்னது அப்படின்னா ஆங்குலரில் எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறது. இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிறத பற்றி தான் படித்தோம். ஆனால் இப்போ எப்படி வருதுமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளில் ரொட்டேட் ஆகும்போது அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? அப்போ தீட்டா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ் பை ஆர். வாட் இஸ் எஸ்? டிஸ்பிளேஸ்மெண்ட், நாட் எ செகண்ட். ஆர்டினரி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை ஆர். வாட் இஸ் ஆர்? இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வருதுமா? ஆர் இன்ட்டு தீட்டா. So displacement is equal to radius of the circle. What is the theta? Angular displacement. Remember, what is the angular displacement symbol is theta. But theta is equal to s by r. S is equal to r theta. Then next, angular velocity.
Ordinary velocity, what is the formula? I remember you, velocity is equal to displacement by time. Now we have to study angular velocity. இந்த symbol வந்து என்ன சொல்றோமா நம்ம ஒமேகா அப்படின்றோம். நீங்க W மாதிரி போட்டு இப்படி சுழிச்சிங்கன்னா அப்படின்னா அது ஒமேகா அப்படின்வாங்க. இனிமே நம்ம எல்லாமே வந்து symbols தான் படிக்கிறோம். So only you have to study for symbols. Symbols வந்து நம்ம வருது இதுக்கு ஒமேகா அப்படின்னு வருது வந்து பார்த்தீங்கன்னா. ஒமேகா, what is the term name? Angular velocity. The rate of change of angular displacement. Remember, what is the term discrimination of angular velocity? Rate of change of angular displacement. எவ்வளோ angular displacement எவ்வளோ டைமுக்குள்ளே வேரி ஆச்சோ அதுதான் நான் சொல்கிறோம் angular velocity. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம ஏற்கனவே வெலாசிட்டினா பார்த்தோம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். நீங்கள் ஆங்குலர்ன்ற டேர்ம் ஆட் பண்ணிக்கிறீங்க, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கு, இது வந்து சர்க்கிள் ஆங்குலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன்ஸ் தான் எல்லாமே டேர்ம் வந்து நேம் மாறுது, ஆங்குலரில் மாறுது. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு ஆங்குலர் வெலாசிட்டி. வாட் இஸ் ஈக்குவேஷன் இஸ் ஒமேகா. ஒமேகான்ற டேர்ம் என்னத்துக்கு கொண்டு வரோம்? ஆங்குலர் வெலாசிட்டி. d theta by dt. What is the formula? d theta by dt. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். velocity is equal to s என்னதுமா displacement by time. அப்படியே ஆங்கிள் எல்லாத்துக்கும் சேர்த்துங்க. angular velocity is equal to angular displacement by time. சார் டைமுக்கு ஏன் சார் ஆங்குலர் சேர்க்கல? டைமுக்கு ஆங்குலர்லாம் கிடையாது. டைம் வந்து கான்ஸ்டன்ட். நீ ஸ்ட்ரைட்டாக போனாலும் ரொட்டேஷனில் போனாலும் எல்லாத்துக்கும் வந்து டைம் வந்து கான்ஸ்டன்ட் தான். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ யூனிட் வந்து என்னன்னு பார்க்குறோன்னா தீட்டாக்கு யூனிட் ரேடியனு, டைமுக்கு யூனிட் வந்து செகண்ட். இங்கே பாருங்கள் ரேடியன் பை செகண்ட். செகண்ட் மேலே போச்சுன்னா ரேடியன் செகண்ட் பவர் -1. அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆங்குலரில் ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து நீங்கள் வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா அது ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஆர் வந்து ரேடியஸ். Remember, what is the angular velocity? The rate of change of angular displacement is called angular velocity. Omega d theta by dt. What is the unit? Radian second power -1. Next we have to see angular acceleration. இதோட சிம்பல் வந்து ஆல்ஃபா. இதுக்கு பேர் நம்ம சொல்லுவாங்க ஆல்ஃபா அப்படின்னுவாங்க. ஆல்ஃபா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும், நம்ம ஆர்டினரி ஆக்சலரேஷன் தான் பார்த்தோம், ஏன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு ஆல்ஃபான்னு பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசிக்கில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போகிற ஈக்குவேஷன் தான் பார்த்தோம். இஸ் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் இஸ் டு மூவிங் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். நோ வி ஹாவ் டு ஸ்டடி ஆங்குலர் ஈக்குவேஷன்ஸ். த ஆங்குலர் ஆக்சலரேஷன் முதல்ல பார்த்தது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். த நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி அதே தான். ஏற்கனவே நீங்கள் ஆக்சலரேஷனுக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்னு பார்ப்பீங்க. இப்போ ஆங்குலர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா இந்த சர்க்கிள் இல்லையா. அப்போ இதோட ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. ஸோ ஏற்கனவே நம்ம ஆக்சலரேஷன் என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம். ஆர்டினரி ஜென்ரலாக வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. வாட் இஸ் வி? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் யூ இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் டி இஸ் கால்டு டைம் டேக்கன். Differentiate of velocity with respect to the time taken. அதே தான் இங்கேயும் angular velocity by time taken. இது ordinary velocity. ஆல்ஃபான்றது angular acceleration. இது angular velocity by time taken. It is a vector quantity. I recall you, what is a vector? Magnitude and direction. Children, I repeat you. Now we have to study on the displacement, angular velocity, angular acceleration. What is angular displacement? The symbol is theta. Angular velocity, what is the equation? Omega is equal to d theta by dt. And theta under the displacement. Ordinary displacement, angular displacement. So omega is equal to d theta by dt. And angular acceleration alpha is equal to d omega by dt. இதோட யூனிட் என்னன்னு பார்ப்போம். ரேடியன் செகண்ட் பவர் -2. நம்ம ஜென்ரலாக என்ன யூனிட் பார்ப்போமா? மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு பார்த்தோம். மீட்டருக்கு பதிலாக அங்கே ரேடியன் வருது. ஏன்னா ஆர்டினரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குன்னா யூனிட்டு மீட்டர். அப்போ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரேடியன். மீட்டர் செகண்ட் பவர் -1 வரும் வெலாசிட்டிக்கு. ஆக்சலரேஷனுக்கு மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு வரும்.
அதே நீங்கள் ஆக்சலரேஷன் போட்டிங்கன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2. Tangential acceleration. There is a tangential acceleration. Circular rotate ஆகும்போது 2 point நம்ம consider பண்றோம். The rate of change of angular velocity is called angular acceleration. Here, consider an object moving along a circle. Let us we consider one object is moving along a circle. The object travels arc distance will be given. இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து ஏலேருந்து பிக்கு போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எஸ். உள்ள ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தீட்டா, வெளியில் பார்த்தீங்கன்னா எஸ். சரியா? ஏன்னா ஆங்கிளில் சொல்லும்போது என்ன சொல்லணும், தீட்டாவில் சொல்லணும். ஆர்டினரியாக வந்து எஸ்ன்றோம் ஏபின்ற பாயிண்டில். ரேடியஸ் வந்து ஆர். ஆப்ஜெக்ட் மூவிங் அலாங் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஆர். த டைம் டெல்டா டி, இது டெல்டான்னு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா, அதாவது எல்லா டைமையும் கோஆர்டினேட் பண்ணுறோம். அண்ட் ஆங்கிள் வந்து டெல்டா தீட்டா, டெல்டா தீட்டா. இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் என்ன ஈக்குவேஷன் பார்ப்போம். an object, consider about an object is moving a circular direction, and then the angular displacement is called theta and ordinary displacement is s. The object is moving which direction? Circular motion. Remember, the object is moving in a circular motion. Now we have to see the relation between velocity and radius and angular velocity. Velocity v, r is called radius, and angular velocity omega. அந்த ரிலேஷன் வந்து இதில் கொண்டு வரும் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷனில். இந்த லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது, இல்லை ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறோம் எஸ். சர்க்கிளுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தீட்டாவில் சொல்கிறோம். தீட்டான்றது என்னதுமா? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். Let us we see, and then displacement can be written delta theta. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் மாதிரி? del s is equal to r into del theta. அதான் என்னன்னு பார்த்தோம். s is equal to r theta. s displacement, r radius, theta உங்களுக்கு தெரியும். what is the theta? Angular displacement. So del s is equal to r into delta theta. இப்போ என்ன பண்ணுறோமா, இந்த ஈக்குவேஷனில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுறோம். எவ்வளோ டைம் வந்து போச்சு, எவ்வளோ டைம் எடுத்துக்குது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆனதுக்கு. how much long time taken is to be travel on the particular distance in the object. Children, remember this equation. Del s is equal to r into del theta. So delta t, del s by delta t, del t, r into del theta by del t. இந்த டெல்ன்றனா என்ன அப்படின்னு மேக்ஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட்டட் டைம் இருக்குன்னா அதெல்லாம் ஒன்று சேர்க்குறோன்னா டெல்லில் சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா அது ஒன்று சேர்க்கணும்னா டெல்லில் சொல்கிறோம். மொத்தமாக அவுட்புட் எடுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக சொல்கிறது இது. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலில் கம்மியாக இருக்கலாம், போக போக அதிகமாக இருக்கலாம் இல்லையா? அதை மொத்தமாக நம்ம கோஆர்டினேட் பண்ணும்போது டெல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டெல் எஸ் பை டெல் டி ஆர் இன்டோ டெல் டீட்டா பை டெல் டி. இந்த ஈக்குவேஷனில் டெல் டியால் டிவைட் பண்ணுறாங்கம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டெல்லுக்கு பதில் என்ன போடுறாங்க? டிஎஸ் பை டிடின்னு போடுறாங்க. இது நீங்கள் உங்களுக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? டிஎஸ் பை டிடின்றது எஸ்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், டீனா டைம். இந்த டிஎஸ் பை டிடின்றது இங்கே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, இன்டில் எழுதியிருக்கேன். வி, வாட் இஸ் வி? வெலாசிட்டி. I remember you, velocity what is the formula? Displacement by time. So ஒமேகா இங்கே இப்போ என்ன முக்கியமாக கொண்டு வரோம்? ds by dt is equal to r அப்படியே தான் இருக்குது. இந்த தீட்டா பை டீன்றது ஒமேகா அப்படின்றோம். ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம இந்த ஃபார்முலா. எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஐ ரீகால் யூ. ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். I remember angular velocity is equal to angular displacement by time taken. அப்போ இந்த theta by t பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஒமேகான்னு எழுதலாம். இந்த ds by dt பதிலாக என்ன எழுதலாம்? vன்னு எழுதலாம். So what is the formula? v is equal to r omega. What is v? எல்லாருக்கும் தெரியும், பேசிக்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்க. vனா நம்ம velocity, rனா என்ன எல்லாருக்கும் நமக்கு தெரியும், radius of the circle. What is omega? Angular velocity. அப்போது
ஒரே ஈக்குவேஷனில் கொண்டு வந்திருக்கோம். வெலாசிட்டின்றது ஸ்ட்ரெயிட் லைன், ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலருக்கு வெளியில் ட்ராவல் ஆன வேகம் ஸ்பீடு. ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, சர்க்குலருக்கு இன்னரில் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒமேகாவில் வருது, வெளியில் பண்ணால் வின்னு வருது, ஆர் ஒமேகா. ரெண்டுத்துக்கும் பொதுவானது வந்து ஆர். என்ன ஆர்னா என்ன? ரேடியஸ். சில்ட்ரன்ஸ் ரிமெம்பர் திஸ் ஈக்குவேஷன், v is equal to r omega. இது வெரி இம்பார்ட்டண்டாக நம்ம படிக்கிறோம். திஸ் ரிலேஷன் பிட்வீன் வெலாசிட்டி, லீனியர் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. லீனியர் வெலாசிட்டி, லீனியர்னா என்ன? ஸ்ட்ரெயிட் லைன். ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. அதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்த்தது. டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி. இப்போ பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து உள்ள வந்து என்ன சொல்றாங்க? ரேடியஸ். வெளியில வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த டைம் டேக்கன். ஸோ இதுதான் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். The object is to be moving on a straight line. Velocity is angular velocity omega. V is equal to r omega. எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்தது? ஸோ del s is equal to r into delta theta. t ஆல டிவைட் பண்றோம். s by t, theta by t. s by t ன்றது v. Because velocity is equal to displacement by time. எழுதிருக்கேன். theta by t is equal to omega. Angular velocity is equal to angular displacement by time taken. So v is equal to r omega. இது tangential accelerationல degrees and radiansல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சர்க்குலர் மோஷன். என்ன சார் சர்க்குலர் மோஷன்? ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் அந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்போது ஸோ சர்க்குலரில் மூவ் ஆனால் அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கான டெரிவேஷன்லாம் கூட நம்ம பார்த்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எதெல்லாம் சர்க்குலரில் மூவ் ஆகுது நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஃபேன் ரொட்டேட் ஆகினுக்குது, சென்டரில் ஒரு ஆக்சிஸ் வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்குது, விங்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது, உங்களுக்கு காற்று நல்லா வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காற்று கம்மியாக வருது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க? ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் தருதான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். என்ன கொஷின் அப்படின்னா வந்து ஃபேன் வந்து 3ல் இருக்குது, ஃபேன் ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. ஃபேனை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5ல் மாற்றுறீங்க, உங்களுக்கு காற்று பத்தலை, 5ல் மாற்றுறீங்க அப்படின்னா அதே கரண்ட்டு தான் இழுக்குமா இல்லை கரண்ட் அதிகமாக இழுக்குமா? ஃபேனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணால் சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு தான் வந்து நமக்கு எடுத்துக்குமா இல்லை அதை விட அதிகமான கரண்ட்டை எடுத்துக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு வீட்டில் இந்த டவுட் இருக்குது. இதை பற்றி நம்ம எலக்ட்ரிசிட்டியில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இருந்தாலும் உங்களுக்கு இது தெரியுமா, நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் கேட்குறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின் தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா வந்து